வணக்கம் மை ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி பார்த்தோம். ஒரு 33 லெசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா அந்த 33 லெசன்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி படிப்போம்னா சிலபஸ் எடுத்துப்போம். அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக படிப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாலிட்டியை எடுத்துக்கலாம். பாலிட்டியில் சிலபஸில் இருக்கக்கூடிய முதல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. அதுக்கடுத்து என்ன வரும்னா முகவுரை, அதுக்கடுத்து குடியுரிமை, அப்புறம் அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி நெறிமுறை கோட்பாடுகள், அப்புறம் அடிப்படை கடமைகள். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தலைப்புகள் வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போது இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்க ஆர்டர். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும். சிலபஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிலபஸ்ங்கிறது டிஎன்பிஎஸ்சி போர்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் நாங்கள் கேள்விகள் கேட்போம், இதை தான் நீங்கள் படிக்கணும், அதுதான் வந்து சிலபஸ் இல்லைங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரில் அப்படியே நம்ம படிக்கணுங்கிறது கிடையாது. ஆமாம் தானே? ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது நமக்கான இன்ஃபர்மேஷன். இந்த டாபிக்லாம் படித்தோம்னா நமக்கு இதில் வந்து கேள்வி வரும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சிலபஸில் எந்தெந்த தலைப்புகளில் கேள்விகள் அடிக்கடி வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த தலைப்பு ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதோ அந்த பாடங்களில் முதல்ல படித்து முடிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு மினிமம் கேரண்டீடு அந்த மார்க்கை வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த ஒரு 33 லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ரீனு, எல்லோ, ப்ளூ அப்படின்னு வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். இந்த கேட்டகரி வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்கிறேன்னா இந்த 2019 2025 இந்த 4 வருஷத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். அந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் இந்த கேட்டகரி கொடுத்துருக்கேன். அது போக 2019 to 2025 வரைக்கும் நடந்த அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான வெயிட்டேஜ் அனாலிசிஸ் டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் வீடியோவுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியும், ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது 2019 to 2025 அனலைஸ் பண்ணி ஒரு 3 கேட்டகரி கொண்டு வந்துட்டோம். அதில் க்ரீன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடு ஹை ப்ரையாரிட்டி. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். இந்த லெசனில் இருக்கிறது தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர் பண்ணியே ஆகணும். இதை படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மினிமம் மார்க் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கேரண்டி கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது எல்லோ லெசன், அது மாடரேட்டான ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் ப்ளூ லெசன்ஸு ரேர் அண்ட் லோ ப்ரையாரிட்டி. அதாவது அந்த ப்ளூ லெசன்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் எல்லா லெசன்ஸ்லேருந்தும் கேள்வி வராது. ஒரு எக்ஸாமில் ஒரு டாப்பிக்லேருந்து மாறி மாறி தான் வரும். ஆனால் அதையும் நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு, அடுத்தது இருக்குன்னு ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டு நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஒரு 7 லெசன் இப்போது க்ரீன் லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாடங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 7 பாடங்களை படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ஒரு 7 கேள்வி அல்லது 6 கேள்விக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ்லேயே அடுத்தடுத்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது க்ரீன் லெசன்ஸ்னால் என்ன, அதில் எத்தனை லெசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஒரு ஓவர்வியூ மாதிரி. அது ஏற்கனவே நம்ம பார்த்த லெசன்ஸ் தான். உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம், நகர்ப்புறமும். இது வந்துட்டு உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றின லெசன்ஸு. இதில் ஒரு 3 லெசன் இருக்குது. இந்தியாவில் கூட்டாட்சி, இது வந்து எந்த டாப்பிக்கில் வரும்னா கூட்டாட்சியின் முக்கியத்துவம், அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய மாநில உறவுகள், அந்த டாப்பிக்கு இதில் இந்த லெசனில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது வந்து 6th, 10th, 12th இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த பாடம் இருக்கும். இந்த பாடத்தில் வந்துட்டு ஓவராலாக எல்லாமே கவர் ஆகும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முகவுரை, அதுக்கப்புறம் வந்துட்டு குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த 3 பாடத்தில் கவர் ஆகும். ஸோ அந்த 3 பாடம் படித்தோம்னா அந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது போக இங்கே வந்து அவுட் சோர்ஸ்னு கொடுத்துருப்போம். இப்போ அவுட் சோர்ஸ்னால் எப்படி படிக்கணும்னா, இப்போ இந்த 7 பாடம் கொடுத்துருக்கோங்களா, இந்த 7 பாடத்துக்கும் ஒரு டாபிக் வரும். இப்போது உள்ளாட்சி அரசாங்கம்ங்கிறது ஒரு டாப்பிக்கு, மத்திய மாநில உறவுகள்ங்கிறது ஒரு டாபிக், அது மாதிரி வந்து முகவுரை, குடியுரிமை, இதெல்லாமே ஒரு டாபிக். அப்போது அந்தந்த டாபிக் வந்து எந்த அட்டவணையில் வருது, சாரி, இப்போ முகவுரைனா அது எந்த ஷெட்யூலில் இருக்குது, முகவுரை ஷெட்யூலில் வராது, அதை விட்டுருங்க. குடியுரிமை அது எந்த ஷெட்யூலில் வருது, எந்த அட்டவணை, அதுக்கான பகுதி என்ன, அதோட ஆர்டிகல்ஸ் என்ன, அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா,
ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் நம்ம வந்து இந்த 4 கேட்டகரியை வந்துட்டு ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள்னா அதனுடைய அட்டவணை எத்தனை, பகுதி எத்தனை, ஆர்டிகல் எத்தனை எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளை எதனாவது சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் தான் போகணும். ஏன்னா பெரும்பாலான டீட்டெயில் வந்து இதில் ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதுக்கு தான் அதை வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம அவுட் சோர்ஸ் வந்து இப்படி தான் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஒரு டாப்பிக்கு அந்த டாப்பிக்கு வெளியில் எந்த இன்ஃபர்மேஷன் தேடணும்னா இந்த 4 இன்ஃபர்மேஷனை நம்ம தேடி வந்து படிக்கணும். இதே முகவரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வராது. அதுக்கு பதிலாக அது என்ன வரும்னா முகவரை பற்றின முக்கியமான வந்துட்டு கோட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்க, முகவுரைக்கு வந்து கேசஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அது வந்து முகவுரைக்கு. மற்ற எல்லா டாப்பிக்குமே இந்த 4மே வந்து காமனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 7 லெசனை படிக்க போகிறோம். இந்த 7 லெசனை படித்தோம்னா இந்த 7ல் ஒரு மினிமம் 5லேருந்து 6 கேள்வி வந்துட்டு நமக்கு எக்ஸாமில் வந்துடும். 7 லெசன் ப்ளஸ் இந்த அவுட் சோர்ஸ் இதை ரெண்டையுமே வந்து நம்ம படிச்சிட்டோம்னா 5 to 6 கேள்வி வந்து ஷியோராக நம்ம வந்து அடிச்சிடலாம். அந்த அனாலிசிஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பேன். 2019 உள்ளாட்சி அரசாங்கத்தில் எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க, 2022 எத்தனை கேள்வி, அது மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த 7 லெசன்ல இருந்து தான் 4 வருஷம் நடந்த எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கியத்துவம் நமக்கு கொடுத்தே ஆகணும். இதை படித்தோம்னா நமக்கு ஒரு 5 to 6 கேள்வி நம்ம ரெடி ஆயிடலாம். சரிங்களா? நான் அந்த கேள்வியுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். இது வந்து கமிட்டிஸ். இந்த கேள்வி வந்துட்டு 2025 இங்கே பாருங்க, 2025 வந்து நடந்த எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ்க்கான கமிட்டிஸ். அடுத்தது அதே பஞ்சாயத்து ராஜோடைய 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அரசு அமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2024 வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ 2025 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2024 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. இது ஒரு கேள்விங்களா? அடுத்தது இது பாருங்க, அந்த கமிட்டி எந்தெந்த கமிட்டி என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பஞ்சாயத்து ராஜுக்காக, அந்த கமிட்டி இது வந்து அந்த இயர் பேசிஸில் நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே பாருங்கள் 2024 கேட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார். ஸோ இதுவுமே வந்து பஞ்சாயத்து ராஜில் வரும். அப்போது அந்த ஒரு டாப்பிக்கு 3 லெசன் இருக்குது. ப்ளஸ் அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் அந்த ஒரு 4 ஹெட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 ஹெட்டிங் இதெல்லாம் கம்பைல் பண்ணி படிச்சிட்டோம்னா மினிமம் 1லேருந்து 2 கேள்விக்கு நம்ம ரெடி ஆகிடுறோம். அப்படி தானே? இது பார்த்தீங்கன்னா 2022 இந்த கேள்வி. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பேசிக்கான கேள்வி. தேசிய ஊராட்சி நாள். இது 2019 கேட்டது. அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏன் நம்ம அந்த 4 ஹெட்டிங் கொடுத்துருக்கோன்னு தெரியுதுங்களா? சட்ட திருத்தம் பற்றியும் படிக்கணும், அதனுடைய ஆர்டிகல்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும், பகுதி எந்த பகுதியில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், இதுவுமே வந்து அந்த பூஞ்சி கமிஷன், ராஜமன்னார் கமிஷன், இதெல்லாமே வந்து நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போடப்பட்ட கமிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்தது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். இது பாருங்கள் 2025. அடுத்தது ஆர்டிகல் 249. இது வந்து என்ன சொல்லியிருக்கு ஆர்டிகல் 249னா பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு வந்து மாற்ற முடியும். நமக்கு அந்த பட்டியல் இருக்குது இல்லைங்களா, பொது பட்டியல், மாநில பட்டியல், அதுக்கப்புறம் வந்து மத்திய பட்டியல். ஸோ அதை வந்துட்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது, மாநிலத்தில் இருக்கக்கூடியது யூனியன் லிஸ்ட்டுக்கு, மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிகல் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரால் முடியும்னா பார்லிமெண்ட்டால் முடியும். ஸோ இதுவும் மத்திய மாநில உறவுகளில் வந்துடுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸஸ். இது வந்து நிதிநிலை உறவுகள், மத்திய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை உறவுகள். இது வந்து நிர்வாக உறவு. ஸோ இதுலேருந்தும் கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2022, இந்த கேள்வி 2024. இது வந்து இந்த குழுக்கள் பற்றின கேள்வி. இது வந்து 2025. பாருங்கள், ஒரு கேள்வி தவறாமல் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது மத்திய மாநில குழு உறவுகள்லேருந்து. அடுத்தது வந்துட்டு இதில் பாருங்கள், இதான் 2023. அதே பாருங்கள், சர்க்காரிய கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி, இது வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு. இதுதான் நான் சொன்னது. இந்திய அரசியலமைப்புனா அது வந்து ஒரு ஹெட்டிங் இல்லை, அதுக்குள்ளே வந்து நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதான் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், டிபிஎஸ்பி. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து தான் இந்திய அரசியலமைப்புன்னு காமனாக நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் 6வது, 10வது, 12வதுலையும் படிப்போம். இதுலேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ், இதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் மொத்தமாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பகுதிகள், அந்த 25 பகுதிகள் படிக்கணும். அட்டவணைகள், 12 அட்டவணைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும்.
இதுலேருந்து கேள்விகள் வந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 7 லெசன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்காக தான் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். பிடிஎஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், 28 பேஜஸ் கிட்ட போகும். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கட் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் பாருங்கள், டிபிஎஸ்பிலேருந்து கேட்டிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எப்போ கேட்டிருக்காங்க? 2025. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுவும் அந்த இது எந்த வருஷத்தோடு இருக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருப்பேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு லிங்க்கில் வந்துட்டு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பாருங்கள், கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எந்தெந்த லெசன்ஸ் கொடுக்கணும், அடுத்தது வந்து எந்தெந்த லெசன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிடும். அதுதான் அந்த இது க்ரீனு, எல்லோ, ப்ளூ அந்த கேட்டகரியில் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த பிடிஎஃபோட ஒரு முழு நோக்கமே. இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா, எல்லோ லெசன்ஸில் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லெசன்ஸ், அதை ரெண்டையும் முடிச்சுட்டு க்ரீன் லெசன்ஸ் ஃபஸ்ட் இந்த 7 லெசனை வந்துட்டு ஒரு லெசனாக நம்ம வந்துட்டு அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எது ரொம்ப முக்கியமானது. லெசன்ஸை மொத்தமாலாம் படிக்க வேண்டாம், எந்த பாயிண்ட்டை படித்தா போதும், எக்ஸாம் ரிலேட்டடாக எதை படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட் நோட்ஸாக ஆர் கொஞ்சம் டீட்டெயில்டாக கிறிஸ்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம சேனல்லே வந்துட்டு டீச் பண்ணி போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஆர்டரில் தான் படிக்கணும், இந்த ஆர்டரில் தான் ரிவிஷனும் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம பாலிட்டி வந்து ரிவிஷனுக்கு எடுக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் லெசன்ஸ் ரிவிஷன் முடிச்சிட்டோம்னா அங்கேயுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு போயிடும். அப்போ நமக்கு அந்த ஒரு 5லேருந்து 6 கேள்வி டக்குன்னு நம்ம ரெடி ஆயிடுவோம். அடுத்தது எல்லோ லெசன், அதில் வந்து ஒரு 5 கேள்வி வருதுன்னு வைங்களேன். இப்போது க்ரீன் லெசன்லேருந்து ஒரு 5 கேள்வி, எல்லோ லெசன்லேருந்து ஒரு 4 to 5 கேள்வி. ப்ளூவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வராது, ஒரு 1 to 2 கேள்வி வைக்கலாம், நம்ம மினிமமே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 10 கேள்வி வந்துருதுங்களா, 10 கேள்வி 15க்கு 10. அப்போ இந்த 15ல் ஒரு 2 கேள்வி வந்துட்டு சிஏ கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும். மீதி ஒரு 3 கேள்வி தான் இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு மாறி மாறி வரும். ஒன்று இது க்ரீன் லெசன்ஸ் இதில் வரலாம், இல்லை ப்ளூ லெசன்ஸில் வரலாம், இல்லைன்னா எல்லோவில் வரலாம். இந்த 3 இங்கேருந்து எதில் வேணாலும் மாறி மாறி வரலாம். ஆனால் இந்த 3 கேட்டகரியும் படிச்சிட்டோம்னா நம்ம ஒரு 10லேருந்து 12 கேள்விக்கு வந்துட்டு சாலிடாக ரெடி ஆயிடலாம். இது பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது, எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் லாஸ்ட் மினிட்ல அப்படியே படிக்கிறோம், எக்ஸாமில் போய் வந்துட்டு ஒப்பிச்சிடுறோம். அந்த மாதிரி வந்துட்டு வைவாக்கு நம்ம படிப்போம்ல, அன்றைக்கி இந்த நாள் படிப்போம், அடுத்த நாள் போயிட்டு வைவால் அப்படியே ஒப்பிக்கிறோம். அந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும், இப்போ குரூப் 2 எழுதுகிறோம் இல்லை குரூப் 1 எழுதுகிறவங்களுக்குலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்ட் இருக்குது. ஸோ அப்போல்லாம் நம்ம டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டடி ஆகட்டும், இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், அதில் வர வந்துட்டு திட்டங்கள்லேருந்து எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு எம்சிக்யூ தான், அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின் தான். அப்போ நமக்கு வந்து எது என்னன்னு தெரிஞ்சால் போதும். அது லாஸ்ட் ஒரு 2 மாதத்தில் பிடிச்சி ஒரு மக்கை படிச்சு விட்டோம்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஏன்னா முன்னாடி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸும் தனியாகவே கொடுத்துருந்தாங்க, இப்போது சிலபஸ் பேஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு டாப்பிக்கும் 1லேருந்து 2 கேள்வி மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போவாங்க. அப்போ ஒரு 6 யூனிட்டுக்கு வந்துட்டு ஒரு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, ஜாகிரஃபி இல்லை, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுக்கு வந்துட்டு இது கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, ஐஎன்எம் கிடையாது. அப்போ 3 டாபிக் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. எதுக்கெலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா சயின்ஸு, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் எத்தனை 2 4 5, அதில் 3, ஸோ 8 வந்துருச்சுங்களா. அப்போ இதிலேருந்து ஒரு 2 கேள்வி, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, எக்கனாமிக்ஸ் 2, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் பெரும்பாலும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தவிர திட்டங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பேஸ் பண்ணி வரும். இதில் வந்து ஒரு 4 வரைக்குமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலுமே ஓவராலாக ஒரு 10 கேள்விக்குள்ளே தான் நமக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸே வரும். ஸோ பேலன்ஸ் வந்து 65 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 65 கொஸ்டின்ஸு புக்கில் இருந்து தான் வரும் குரூப் 4க்கு. இல்லை இப்போ 2025 நடந்த மாதிரி அவுட் ஆஃப் புக் வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ மீதி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போக 65 இருக்குங்களா, ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் புக்கிலேருந்து வந்துடுது. மீதி ஒரு 15 வந்துட்டு அவுட் ஆஃப் புக்குன்னே வச்சுப்போங்களேன். 50 கேள்வி அப்போ நமக்கு புக்கிலேருந்து வரும். அப்போ அந்த 50 கேள்வியை நம்ம எப்படி கேட்டாலும் போடுற அளவுக்கு வந்துட்டு நம்ம படிச்சிருக்கணும். அப்போது
டஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் ஜிஎஸ்ல நீங்கள் 50 கேள்வி போட்டிருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய மார்க்கு. நமக்கு நம்பர் வந்து பார்க்கறதுக்கு 25 வந்து மிஸ் ஆகிருக்குன்னு தோணும். ஆனால் 50 மார்க் வந்துட்டு டஃபஸ்ட் எக்ஸாமில் போட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நம்பரு. அது இந்த 2025 அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் எடுத்தவங்களுக்கு அதனுடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. ஸோ க்ரீன் லெசன்ஸ், எல்லோ லெசன்ஸ், அப்புறம் ப்ளூ லெசன்ஸ். இந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பாலிட்டி பார்க்கலாம். அந்த எல்லோ லெசன்ஸ் அதில் என்னென்ன வரும், அடுத்தது ப்ளூவில் என்னென்ன லெசன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு லெசனாக நம்ம வந்துட்டு ஒரு லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ், அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது நமக்கு தேவை அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிகினர்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கவர் பண்ணுறதுங்கிறது ஒரு யோசனையில் இருப்பீங்க. சில பேர் எல்லாருமே யூடியூப்பில் வந்து நம்ம பார்க்குறது தான். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லோ அண்ட் ப்ளூ லெசன்ஸ் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு க்ரீன் லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 7 லெசனை முடிச்சிருவோம், ப்ளஸ் அதுக்கான அவுட் சோர்ஸும் முடிச்சிருவோம். அடுத்தது அப்படியே வந்துட்டு கண்டினியூஸாக போகலாம். இதே மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம பண்ணுவோம். இப்போது பாலிட்டி எடுத்துருக்கோங்களா, அடுத்து வந்துட்டு யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குங்களே, அதுக்கும் இதே பேட்டர்னில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அடுத்தது எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிரித்து படித்தோம்னா. ஏன்னா எக்கனாமிக்ஸ் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ட்ரையாகவும் இருக்கும். அதை மார்க் ஏரியா எதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு ஓரளவுக்கு அதை பிரித்து படிச்சிட்டோம்னா நமக்கு எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் பார்க்கணும். ஹிஸ்ட்ரியும் ரொம்ப பெரிய தான், ஆனால் அதை வந்து இந்த வெயிட்டேஜ் வச்சு நம்ம பிரித்து படித்தோம்னா ஓரளவுக்கு வந்துட்டு, ஏன்னா 5 மார்க் தானே கேட்குறாங்க, ஓரளவுக்கு நம்ம அதை வந்து பிடிச்சிடலாம். அது 5 மார்க் வந்து பிடிச்சிடலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.